திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலையிலே சிவ குடும்பங்களாக இருக்கின்ற நாம் அனைவரும் இந்த காணொளியின் வாயிலாக சந்திப்பதை மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் நம்ம எதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் அப்படின்னா, பெரும்பாலும் சொல்லப்படுவது சிவபெருமானை வழிபடுவது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. நாமே நினைத்தாலும் இறைவனை நினைக்க முடியாது அப்படிங்கிறது எல்லோருமே சொல்லியிருப்பாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற அந்த வரிகளுக்கு ஏற்றாற் போல ஐயனை வழிபட வேண்டும் என்று நினைத்தால் ஐயனுடைய அருள் அவசியம் தேவை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் நம்ம சிந்திக்க போறோம். நிறைய விஷயங்களை நம்ம அதுக்கு நம்ம ஆதாரமாக எடுத்து பார்க்கலாம். இருந்தாலும் சுயமாக சிந்திப்பது அப்படிங்கிறது மேலும் மேலும் இறைவனுடன் நமக்கு ஒரு நட்புறவை, நெருக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவா சிந்தித்து பாருங்களேன், நம்ம என்ன தடைகளை எல்லாம் தாண்டி இந்த நிலைக்கு வந்திருப்போம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன. அதுல சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றது இந்த மனித இனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை இந்த மனிதனாக அல்லாது வேறு ஏதேனும் ஒரு உயிரினமாக பிறந்திருந்தால், ஒருவேளை இறை ஆற்றலை பற்றி, இந்த சிவத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அந்த நிலையில் இல்லாதிருந்திருந்தால் ஐயனை உணர முடியுமாங்கிறது முதல் கேள்வி நமக்கு. அந்த பெரும் தடையை உடைத்து ஐயன் இந்த மனித பிறவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒன்று, இப்பயே நம்ம பெரிய தடையை விலக்கி தான் உள்ள வந்திருக்கோம். பூமியில பல்வேறு நாடுகள், பல்வேறு கண்டங்கள், பல்வேறு இடங்கள் இருக்கின்றன. இந்த சிவத்தை பற்றின புரிதல் இல்லாத சில நாடுகளும் கண்டங்களும் உள்ளன. ஒருவேளை அவ்விடத்திலே நாம் பிறந்திருந்தோம் எனில் ஒரு வகையிலே நமக்கு இந்த சிவத்தை பற்றின புரிதல் இல்லாது போயிருக்கும். ஆனால் இறைவன் என்ன செய்திருக்கின்றார் என்றால், தென்னாடுடைய சிவனையே போற்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல ஒரு உத்தமமான இடம் இந்த பாரத தேசம், இன்னும் சொல்ல போனா இலங்கை, இந்த மாதிரி சிவபூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புண்ணிய பூமியிலே நம்மை பிறக்க வைத்திருக்கின்றார். ஒரு சிலர் பிற நாடுகளில் பிறந்திருந்தாலும் கூட இந்த நாடுகளின் மீது உண்டான ஈர்ப்பின் காரணமாக அல்லது இந்த சிவத்தின் மீது கொண்ட அந்த ஈர்ப்பின் காரணமாக அவர்கள் தானாக வந்து இந்த இறை சிந்தித்தலிலே ஈடுபடுகிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்களிலே இருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே பிறப்பது என்பது சிறப்பு. ஏன்னா நம்மளுக்கு அந்த பெரிய தடைகள் எல்லாம் எதுவும் இல்லை. இந்த இறைவனை வழிபட வேண்டும், இவரைத்தான் வழிபட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான எந்த கொள்கையும் இங்கு கிடையாது. உன்னால் உணரப்படுகின்றதா, உன்னால்னா உன்னுள் இருப்பவனால் உணரப்படுகிறதா, அந்த நாமத்தை சொல்லிக்கோ அப்படின்னு ஒரு பெரிய சுதந்திரம் கொடுக்கக்கூடிய இந்த பாரத தேசத்திலே நாம் பிறந்திருக்கின்றோம். அது இன்னும் பெரிய விஷயம். அதுல பெரிய தடைகள் எல்லாம் உடைந்து விட்டன. இன்னும் சொல்ல போனா வேறு அந்த நாடுகளிலே பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு பெரிய தடைகள் இருந்தாலும் கூட சிவத்தின் பால் ஈர்ப்பு கொண்டு இறைவனை நினைத்தல் அப்படிங்கிறது இன்னும் பெரிய விஷயம். அதுல அடியன் எப்பவுமே அந்த கருத்திலிருந்து பின்வாங்க போவதில்லை. ஏன்னா நமக்குனாச்சும் பக்கத்துல இருந்து நம்ம குருமார்கள் சொல்வதற்கு, பெரியோர்கள் சொல்வதற்கு ஆள் இருக்கிறார்கள். பெரிய பெரிய நாடுகள், வெளிநாடுகளிலே இருந்து சிவத்தின் பால் ஈர்ப்பு கொண்டு வருகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் முற்பொழிவிலே செய்த புண்ணியம் என்றே கொள்ளலாம். அவர்கள் இன்னும் ஒரு தடையை உடைத்து வருகிறார்கள். அதை தாண்டி இங்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கின்றன. அந்த சூழ்நிலைகளிலே இறைவனை பற்றிய சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெறுகின்ற இடத்திலே நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது இன்னும் பெரிய கேள்வி. ஏன் அப்படின்னா, நம்ம பாரத தேசத்திலே கூட ஆத்திகம் நாத்திகம் அப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களாக இருக்கும். அருசமயங்கள் உண்டு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் சிவத்தை பற்றி பேசுபவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். சிவத்தை பற்றி சிந்திக்க செய்பவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அடிக்கடி நாம் அந்த வார்த்தையை கேட்கின்றோம். அதன் விதமாக இந்த சிவத்தினுடைய தேடுதலை நமக்குள் உண்டாக்கி இருக்கிறது. ஒருவேளை நமக்கு சொல்வதற்கு யாரும் இல்லாமல் இருந்தார்,
யாருமே சிவத்தை பற்றி பேசுபவர்கள் நம்மை சுற்றி இல்லாமல் போயிருந்தால் நமக்கு இந்த எண்ணம் அப்படிங்கிறது துளி கூட வந்திருக்காது. அதை மீறி யாரோ ஒருவர் பேசி சிவத்தினுடைய அந்த அரும்பெரும் ஆற்றலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் நமக்குள் வருகிறது அப்படின்னா அது இன்னும் பெரிய தடைகள் எல்லாம் தாண்டி வருகிறது. இதுல இன்னும் உயர்வா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்கள் அனைவரும் சிந்தித்து விடுகிறார்களா அப்படின்னா அது பெரிய விஷயம். ஐயனை பற்றி தெரியும், அந்த அரும்பெரும் ஆற்றலை பற்றி தெரியும், இருந்தாலும் சர்வ காலமும் அந்த சிவத்தை பற்றின எண்ணத்திலே இருக்கிறார்களா அப்படின்னா ரொம்ப கடினமான கேள்வி. அவ்வப்போது சிந்திப்பார்கள், அவ்வப்போது எப்பொழுதெல்லாம் தனக்கு நேரம் இருக்கிறதோ அப்போதெல்லாம் யோசிப்பார்கள். ஆனால் சர்வ காலமும் ஐயனை பற்றிய சிந்தனையிலே இருக்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட தடைகளை உடைத்து வந்திருப்போம் என்று யோசித்து பாருங்கள். இதற்கிடையிலே பல்வேறு விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும். நீ எப்ப சிவத்தை எடுத்து கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சையோ உன்னை சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் பல்வேறு கேள்வி கணைகளால் துளைத்து எடுத்திருப்பார்கள். நம்ம பல்வேறு நாமங்களில் வழிபட்டாலும் கூட அடியேன் சிவபக்தன் அப்படின்னு நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு உண்மையான பரீட்சை ஆரம்பமாகும். இந்த சமுதாயத்திலே நெற்றி நிறைய திருநீடு இருப்பவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற கேள்வி வந்துடும். ஆரம்ப காலகட்டத்தில் இது தேவைப்படுகிறது. இந்த மும்மலங்களையும் மறுக்க வேண்டும் என்று நம்ம வாழ்க்கை கடைசியாக இந்த சாம்பல் தான் என்று உணர்த்துவதற்காக இதை தரிக்க வேண்டியது இருக்கிறது. சிவ சின்னங்களில் ஒன்றானது. ஓரளவுக்கு ஞானம் அடைந்ததற்கு பிறகு இந்த சிவ சின்னங்களும் அவர்களுக்கு தேவைப்படுவதில்லை. காரணம் அந்த உடலே சிவமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நெற்றி நிறைய திருநீரை பூசினீங்கன்னா பல்வேறு கேள்விகள் வரும். களத்திலே ருத்ராட்சத்தை அணிந்தால் பல்வேறு கேள்விகள் வரும். எங்கிருந்து வரும்? குடும்பத்திலிருந்து வரும், வீட்டிலிருந்து வரும், உற்றார் உறவினரிடமிருந்து வரும். என்னப்பா ஆச்சு, என்னப்பா இந்த சின்ன வயசுலயே, என்ன இந்த வயசுலயே வந்துட்டு ருத்ராட்சம், நெத்தி நிறைய திருநீரு, என்ன ஆகலான்ட்டு இருக்க, குடும்பத்தை பார்க்கலான்ட்டு இருக்கியா வேண்டாமா, இப்படின்னு பல்வேறு கேள்வி கலைகளால் துளைத்தெடுப்பார்கள். அப்ப கொஞ்சம் மன சஞ்சலப்பட்டீங்கன்னா அந்த சிவபக்தி அவ்வளவுதான். சிவத்தின் மேலான தேடுதல் அப்படிங்கிறது அப்படியே நின்று போயிடும். என்னடா எல்லாம் இப்படி சொல்றாங்களே, ஒருவேளை நம்ம தப்பான பாதைக்கு போறோமோ அப்படின்னா அவ்வளவுதான், அதோட தேடுதல் நின்று போயிடும். அப்படியும் இல்லாம எத்தனை பேர் வந்துட்டு கேலி கிண்டல் செஞ்சாலும் பித்தனே அப்படின்னு கூப்பிட்டா கூட அதை பத்தி கவலை இல்லை. எங்க அப்பனை பத்தியே பித்தா அப்படின்னு தான் பாடியிருக்காங்க. அப்ப நான் எம்மாத்திரம் அப்படின்ட்டு அவருடைய பொற்பாதத்திலே இந்த ஆத்மாவை சமர்ப்பணம் செய்துவிட்டு உன்னை உணர உன்னை அறிய முற்படுகின்றேன் அப்படின்ட்டு ஒருவர் முயற்சி செய்கின்றார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய தடைகளை தாண்டியதுன்னு யோசிச்சு பாருங்க. அது சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே கேலி கிண்டல் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப உயர்ந்தா போயிடுச்சு. நீங்க இன்னும் சொல்ல போனா திரைப்படங்கள், இந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவ சின்னங்கள் தரித்தவர்களை ஏளனம் செய்வது அப்படிங்கிறது சர்வ சாதாரணமா நடக்குது. அது ஒரு பொதுப்படையான ஒரு எண்ணத்தை உண்டாக்குவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். ஏன்னா அவர்கள் நம்பிக்கையை அந்த இடத்துல வந்துட்டு அப்படி ஊன்ற வேண்டியது இருக்கு. அப்ப எல்லா இடத்திலையும் பரவி கிடக்கின்ற இந்த நம்பிக்கையை உடைக்க வேண்டும் என்பதற்காக சர்வசாதாரணமாக கேலி செய்ய ஆரம்பிச்சு விட்டாங்க. இதுல எல்லாம் தாண்டி ஒரு ஆத்மா இந்த விபூதியை தரிக்கிறது, ருத்ராட்சம் அணிகிறது, சிவநாமத்தை எந்நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறதுனா எத்தனை ஆயிரம் தடைகளை உடைத்த ஆன்மா என்று யோசித்து பாருங்கள். சாதாரண விஷயம் அல்ல. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உண்மையாக அடியேன் உறுதியிட்டு கூற முடியும் என்றால் சாட்சாத் அந்த சிவத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிர் நீங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இப்ப அந்த தேர்ந்தெடுத்தாச்சு, உங்களுக்குள்ள அந்த சிவத்தை பற்றின புரிதல் உண்டாகிறது, சிவத்தை தேட ஆரம்பிக்கின்றீர்கள். எப்படி என்பது பெரிய குழப்பம். ஏன்னா ஒரு வழிகாட்ட ஒரு குருமார் இல்லை என்றால் நாம் பாட்டுக்கு ஏதேதோ சிந்தனைகள் செய்து கொண்டிருப்போம். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலே புரிதல் இருக்காது. அப்ப அந்த குருவாகப்பட்டவர் அமைய வேண்டும். முன்னாடி குருகுலம் இருந்தது, நம்ம போய் குருவிடம் தீட்சை பெற்று அதன் பிறகு அவரிடம் போதனைகளை பெற்று சிவத்தை பற்றி ஆராய்ந்து தெளிந்து கொள்வார்கள். அனைவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்து விடுகிறதா என்றால் ஒரு சிலருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு சிலருக்கு என்ன ஆகிறது என்றால் சுயமாக தேட வேண்டும் ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. போன ஜென்மத்துல பாதி தேடி அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு நீங்கிய பிறகு அது அடைந்த பக்குவத்தின் தொடர்ச்சியாக இந்த ஜென்மம் உண்டாகிறது ஒருவருக்கு அப்படின்னா அந்த நான் யார் என்ற தேடுதல் மீண்டும் உண்டாகிறது அவ்விடத்திலே.
தனக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறையாற்றலை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தொடர்ச்சி உண்டாகிறது. அப்படின்னா அவர்களுக்கு குருவுடைய அந்த அனுகிரகம் கிடைக்கிறது. தூரத்தில் இருந்தாலும் கூட கனவில் வாயிலாவது வந்து குரு தீட்சை அளித்து அவர்களை தெளிய வைக்கின்றார். இது சத்தியம். நேராக பெறுகின்ற தீட்சை ஒன்று இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. தீட்சைகளே பல வகைகள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவ்விடத்திலே இறைவனே குருவாக இருந்தும் குருவே இறைவனாக இருந்தும் ஸ்பரிஷ தீட்சை கொடுக்கிறதிலிருந்து அல்லது தீட்சையை தொட்டு உங்களுக்கு கொடுப்பார் என்றால் கனவில் மூலமாகவாவது கொடுத்து விடுவார். காரணம், நீங்கள் தொடர்ந்து வந்திருக்கிறீர்கள், இன்னும் அந்த தேடுதல் உங்களுக்கு தேவைப்படுகிறது, அதற்கான சரியான காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னா இறைவன் ஏதேனும் ஒரு வழியிலே குருவாக இருந்து வழிகாட்டி விடுகிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, முயற்சி செய்ய வேண்டியது, இறைவனிடம் கேட்க வேண்டியது, எனக்கு குருவை அடையாளம் காட்டுங்கள் அல்லது நீங்களே குருவாக இருந்து எனக்கு வழிகாட்டுங்கள் மன்றாடி விண்ணப்பித்து நீங்கள் கேட்டுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு அரும்பெரும் விஷயத்தையும் உங்கள் வாழ்க்கையிலே நடத்தி வைக்கின்றார். அப்பொழுது பெரிய தடைகள் எல்லாம் உடைந்து போகும். அதன் பின்பு நீங்கள் எவ்வாறு அந்த பயிற்சியை செய்கிறீர்கள் அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சிவ தேடல்ல அல்லது இந்த சிவ பக்தியில அன்பு வயமா மாறணும். எப்படின்னா ஒரு வயசு குழந்தை எப்படி கள்ளக்கபடம் இல்லாம இருக்கும், யார் மீதும் கோபம் இருக்காது, பொறாமை இருக்காது, வஞ்சகம் இருக்காது, அந்த குழந்தையுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவானதாக சாட்சாத் அந்த இறைவனை பார்த்த மாதிரி இருக்கும். அதே போல நீங்க வளர்ந்து பல வயது ஆனாலும் உங்கள் அந்த மனது அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு ஈடாக மனதிலே வஞ்சகம் இல்லாமல், கோப குரோதங்கள் இல்லாமல் அன்பு வயப்பட்ட நெஞ்சமாக மாறி இருக்க வேண்டும். சிவபக்தியிலே அது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் உள்ளம், இந்த மனம் எல்லாமே அன்பு வயப்பட்டிருக்க வேண்டும். அப்படி உங்கள் உடல் மனம் எல்லாம் அதற்கு தயாராகிறதுனா அந்த உடல் அந்த இறையாற்றலை உணர்வதற்கு தயாரான உடலாக மாறுகிறது. அதன் அடிப்படையிலே குரு உபதேசத்தின் அடிப்படையிலே மந்திர ஜபங்கள் செய்யும் பொழுது அல்லது தியானத்தில் ஈடுபடும் போது, தவத்தில் ஈடுபடும் பொழுது சாட்சாத் அந்த பரபிரம்மத்தின் அந்த பரம்பொருளின் ஆசீர்வாதத்தின் காரணமாக உங்களால் அந்த இறை ஆற்றலை இந்த ஜென்மத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருப்பின், ஐயனுடைய கருணை இருப்பின் உள்ளத்திலே தோன்றி நமக்கு அவர் அருளாசி வழங்குவார். இது எத்தனை தடைகளை தாண்டி வர வேண்டியது இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். அடியேன் கூட நிறைய தடைகளை மேற்போக்காக கடந்து வந்து சொல்லியாச்சு. ஆனா இன்னும் பல தடைகளை நீங்கள் தாண்டி இருக்கலாம். வறுமை என்னும் தடையை தாண்டி இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா சொந்தக்காரங்க விடவே மாட்டாங்க, அதுலயும் குடும்பத்துல இருக்கவங்க விடவே மாட்டாங்க. என்ன நீ என்ன சாமியாரா போக போறியா, விட மாட்டோம் அப்படின்ட்டு அது ஒரு பெரிய தடையாக இருக்கும். இன்னும் சில பேர் என் தெய்வம் தான் பெருசு, உன் தெய்வம் எல்லாம் போலியான தெய்வம், அது இதுன்னு சொல்லி தங்களுடைய சமயத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்து அதையும் நீங்கள் தாண்டி வந்திருக்கலாம். ஏன்னா உண்மையை தேடி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது உங்களை ஈர்க்க ஆரம்பித்திருக்கும். அப்ப அவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் தாண்டி நம் இந்த சைவத்திலே சிவத்தை பற்றின தேடுதலிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் எப்படிப்பட்ட புனிதமான ஆத்மாவாக நீங்கள் இருக்க முடியும் என்பதை யோசித்து பாருங்கள். இதெல்லாம் வரத்திலே மேலான வரம். அதிலும் சிறப்பானது என்னவென்றால், இந்த பிறவி முடியும் முன்பு இறைவனை உங்கள் மனதினுள் உணர்ந்து அவரை அனுபவிக்கும் அந்த நேரம், அந்த ஆற்றலை அப்படியே உள்ளூர அனுபவிக்கும் அந்த நேரம் உங்களுக்கு வாய்க்க பெறுகிறது எனில் அதை விட பெரிய வரம் இந்த வாழ்க்கையிலே என்ன வேண்டும் என்பதை உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். அதெல்லாம் பெரிய கொடுப்பனை. சொல்ல போன அந்த கொடுப்பனை உங்களுக்கு இருக்கிறது என்றால் நாம் அல்லது நீங்கள் அந்த சிவத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்பட்ட உயிர். நீங்கள் இங்கு வழிகாட்ட பிறந்திருக்கிறீர்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்ட பிறந்திருக்கிறீர்கள். அப்ப நீங்க வாழ்வது மட்டுமல்லாது, நீங்கள் உணர்ந்தது மட்டுமல்லாது, மற்றவர்களுக்கும் உணர்வதற்காக நீங்கள் உதவி புரிய வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். குருவாக இருந்தால் தானே வழிகாட்ட முடியும் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். குருவிடம் நீங்கள் அவர்களை பரிந்துரை செய்யலாம், அல்லது நீங்கள் அறிந்தவற்றை அவர்களுக்கு சொல்லி அவர்கள் மனதிலே இருக்கின்ற அந்த ஒரு விஷயத்தை தூண்டிவிடலாம். இதெல்லாம் யார் மீதும் நீங்கள் உங்கள் திணிப்பை திணிப்பதற்கல்ல, உங்கள் எண்ணங்களை திணிப்பதற்கல்ல. ஒருவேளை அவர்களுக்குள் அந்த எண்ணம் இருக்கலாம், சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கலாம்.
அந்த நேரத்திலே நீங்கள் வழிகாட்டுகிறீர்கள் என்றால் அது இன்னொரு ஆத்மாவிற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு பெரும் பாக்கியம். ஒருவேளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்படியே விட்டுவிட வேண்டும். யாரையும் நிர்பந்தம் செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு அந்த பாக்கியம் இந்த பிறவியிலே இல்லை, அல்லது இது அவர்களுக்கான நேரம் அல்ல. ஏன்னா அந்த நேரம் காலம்னு சொல்றாங்கல்ல, கால நியதி தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த நேரத்திலே இவர் இறைவனை நாடி செல்வார் அல்லது அந்த இறையாற்றலை தேடி செல்வார் அப்படின்னு இருந்ததுன்னா அது எப்படி இருந்தாலும் தேடி செல்வார். அதற்கு முன்னதாக சில விஷயங்களை கேட்டு கேட்டு மனதினுள்ளே அவர் வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அவர் வினை புரிய வேண்டும் என்ற அவசியமும் கூட இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய தடையெல்லாம் தாண்டி வந்திருக்கலாம். பண கஷ்டம் இருந்திருக்கலாம், மன கஷ்டம் இருந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருந்திருக்கலாம், நாம் பிறந்த இடத்திலே சிவத்தை பற்றின அந்த தேடுதல் இல்லாதவர்களாக சூழ்ந்திருக்கலாம், நல்ல குணம் இல்லாதவர்களாக இருந்திருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி சேத்திலே முளைத்த செங்கம்பழம் போல அந்த இடத்திலே நான் புதிதாக என் குடும்பத்திலே இல்லை, என் பரம்பரையிலே யாருக்கும் இந்த சிவபக்தி இருந்ததில்லை, சிவத்தை யாரும் அடிபட்டது இல்லை, அடியேன் முதன் முறையாக அந்த இறைவனை நினைக்கின்றேன் அப்படின்னா நீங்க இன்னும் பெரிய கொடுப்பனைசாலி. ஏன்னா யாருமே சொல்வதற்கு இல்லை, தானாக உங்கள் மனதிற்குள் அந்த சிவத்தை பற்றின எண்ணம் வருகிறது என்றால் யோசித்து பாருங்கள். அப்பன் உங்களை ஆசீர்வதித்து அனுப்பி வைத்திருக்கின்றார். இங்கு வந்து உங்கள் ஆணவ மலம் போக்கி உங்களை ஆட்கொண்டு உங்களை நீங்கள் உணர்ந்து இறைவனை உள்ளத்திலே உணர்ந்து அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவ்விடத்திற்கு அனுப்பி இருக்கிறார். அப்படின்னா அதெல்லாம் மேலான விஷயம். அதெல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம். அப்பனுடைய கருணையை முழுமையாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். யோசித்து பாருங்கள். சிந்திப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நாம் ஏதேனும் ஒரு புத்தகத்தை 12 திருமுறைகளிலே எடுத்து ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரும் குழப்பத்திலே இருக்கலாம். அப்போது திருமுறைகளிலே ஏதேனும் ஒரு பாடலை எடுத்து படிக்கிறீர்கள் அப்படிங்கும் போது அந்த பாடல் உங்களுக்கான விடயத்தை சொல்லும். அந்த பாடல் உங்களுக்கான விடயத்தை சொல்லும். நீ என்ன குழப்பத்தில் இருக்கிறாயோ அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அந்த வாய்ப்பை அது உங்களுக்கு நல்கும். திருமுறையை தொட்டு படியுங்கள். பெரிய பெரிய விஷயங்களை உங்களுக்கு உணர்தலாக கொடுக்கும். அது ஒருவேளை உங்களால் மனனம் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். அடியனுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் அதில் மனனமாகாது. ஆனால் அந்த கருத்துக்களை அடியனால் உள்வாங்கிக் கொள்ள முடியும். அந்த பாக்கியத்தை ஒரு சிறிதளவு இறைவன் அடியனுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அடியன் அதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். சில விஷயங்களை தொடர்ந்து சிந்திக்க பல்வேறு விதங்களிலே பல்வேறு கோணங்களிலே அந்த திருமுறைகளிலிருந்து நமக்கு புரிதல் வரும். ஒரே பாடல் பல்வேறு காலகட்டங்களிலே படிக்கும் போது வெவ்வேறு புரிதலை உண்டாக்கும். அப்ப ஒரே பாடல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்னா மாற்றும். வெவ்வேறு காலகட்டங்களிலே படித்து பாருங்கள். அந்தந்த சூழ்நிலை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு விடையை கொடுக்கும். இதெல்லாம் பொய்யல்ல. திருமுறையை தொட்டவர் கெட்டதில்லை. தொட்டு படியுங்கள். சிவம் உங்களுக்கு வழிகாட்டுவார்.